குர்ஆனை நாம டெய்லி ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம், செவி மடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம நடந்துகிட்டு போக சொல்ல ஓதலாம், கடையில வியாபாரம் இல்லாத நேரத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க சொல்ல ஓதலாம். வீணான சார்ட்டுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, செல்போனை மொபைல் போனை எடுத்துட்டோம்னு சொன்னா உலகத்தையே மறந்துடக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி. அந்த நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கலாம். ஏன்? அளப்பெரிய நன்மை, பல 100 மடங்கு, பல 1000 மடங்கு நன்மை அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் மனிதனுக்கு கையில பொக்கிஷமா வச்சிருக்கு. அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் இந்த திருமறை குர்ஆன். இதை நீங்க நல்ல முறையில பயன்படுத்தினீங்கன்னா உயர்ந்து நிற்பீர்கள் மறுமையில. சரியான முறையில பயன்படுத்தலனா தாழ்ந்த நிலைக்கு நீங்க ஆயிடுவீங்க. எப்படியான ஒரு நிலை பாருங்க. அருமையான ஒரு வாய்ப்பு, எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம தவற விடலாமா? நாம உலகத்திற்காக எவ்வளவோ முயற்சி செய்கிறோம். ஒரு இலக்க நிர்ணயிச்சு அடையணும்னு சொன்னா அதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்க வேணாலும் செய்வோம், அதற்கு யார வேணாலும் சிபாரிசு எதிர்பார்த்து அவங்க வீட்டு வாசல்ல போய் நிற்போம். ஏன்? இந்த உலகத்துல நமக்கு கிடைக்குது. இந்த திருமறை குர்ஆனை நாம தொடர்ந்து நல்ல முறையில ஓதிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா மறுமை நாள் திக்கு தெரியாம நாம நிற்போமே, அந்த நேரத்துல உங்களுக்கு பரிந்துரை செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கமும் அதனுடைய நேரான பாதையும் நமக்கு சொர்க்கத்தை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாதையை ஒருவர் தவறவிட்டார் என்று சொன்னால் அவர் அதல பாதாளத்திற்கு சென்று விடுவார் என்று திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் பல்வேறு இடத்தில் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில் குர்ஆன் சுன்னாவை யார் பற்றி பிடிக்கின்றார்களோ அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் அவர்கள் வழி தவற மாட்டார்கள் என்றும் நமக்கு சொல்லி காட்டப்பட்டு இருக்கின்றது. இப்படியான ஒரு நிலையில் மூமின்களுக்கு ஒரு பெரிய அருட்கொடையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக திருமறையை வழங்கி இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த திருக்குர்ஆனை பற்றி சொல்லக்கூடிய நிலையில் பல்வேறு நபிமார்களுக்கு பல்வேறு அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தான். சில அற்புதங்களை சில நபிமார்கள் நிகழ்த்தினார்கள். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமே திருமறை குர்ஆன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்பேற்பட்ட அந்த அற்புதத்தை நாம் எந்த இடத்தில் வைத்திருக்கின்றோம் என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் சுன்னாதான் நமக்கு நேர்வழி என்று எல்லோரும் தெரிந்து அந்த கொள்கை அளவில் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம். திருமறை குர்ஆனை பற்றி தெரிந்தும் வைத்திருக்கின்றோம், ஆனால் தெரிந்து வைத்ததை மறந்து விட்டவர்களாக பல பேர் இருக்கின்றோம். திருமறை குர்ஆனை அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த குர்ஆனை ரமலான் மாதத்தில் தான் நாம் இறக்கி வைத்தோம். ஹுதல்லில் நாஸ், இது மனித குலத்திற்கு நேர் வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்றாங்க. இந்த ரமலான் மாதத்துல நான் இறக்கணும், இது மனித குலத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது, நேர்வழியை தெளிவாக எடுத்து கூறக்கூடியதாக இருக்கின்றது என்றாங்க. அடுத்தது நேர்வழின்னு சாதாரணமா சொல்லல, சொல்லிட்டு நேர்வழியை தெளிவாக எடுத்து கொட்டு காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லிட்டு பொய்யை விட்டு உண்மையை பிரித்து கூறக்கூடியதாக இருக்குது. எப்படி சொல்றான் பாருங்க. நேர்வழின்னு சொல்லிட்டான், நேர்வழியை எடுத்து காட்டுதுன்னு சொல்றான், பொய்யிலிருந்து உண்மையை பிரிச்சு காட்டுதுன்றான். அப்ப இருக்கிறது எல்லாம் பொய். திருமறை வேதம் என்பது என்னாச்சு? நிஜம், உண்மை, காலத்துக்கும் அழியாது. நாமே இறக்கினும் நாமே அதை பாதுகாக்கிறோம்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கும் முரண்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய வேதங்களை நாம திரும்பி பார்த்தாலும் திருமறை குர்ஆனை நாம தனியா வச்சு பார்க்கக்கூடிய அளவிற்கு எந்த முரண்பாடும் இருக்காது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இன்று வரையும் இருக்கின்றது என்பதற்கு குர்ஆனே சாட்சியாகும். நாம சிந்திச்சு பார்க்கணும், எப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான்.
எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறான், எந்த அளவுக்கு மனிதனை இது செம்மைப்படுத்துது அப்படின்றதையும் திருமுறை நமக்கு சொல்லி காட்டுது. இன்னொரு படி மேல போய் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்னா, நமக்கு உணரணுமா, நாம சிந்திக்கணுமா. என்ன பண்ணுன்னு கேட்டா குர்ஆன, அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. ஒரு பட்டு துணியில போத்தி பரண மேல வச்சு, யாருன்னா வீட்டுல மௌத்தானா அவங்களுக்கு ஓதுறது, இன்ன பிற நல்லது நடக்கணும்னா வீட்டுல ஃபாத்தியா என்ற பேர்ல ஓதுறது, இப்படி இந்த குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. எதற்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லுது. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் மனம் போன போக்குல அதை பயன்படுத்தக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க, இன்னைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதற்கு மத்தியில நம் மக்கள் அதற்குண்டான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலையில நாம எப்படி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், லவ் அன்சல்னா ஆதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி வைத்திருந்தார். அல்லாஹ் சொல்றான், எப்படி உதாரணம் சொல்றான் பாருங்க. இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி வைத்திருந்தால் அது என்ன பண்ணிருக்குமா, அல்லாஹ்வின் அச்சத்தால் பிளந்து நொறுங்கி போயிட்டு இருக்கும் அப்படின்றான். அல்லாஹ்வுடைய பயத்துல, என்னடா இப்படியான ஒரு வசனமா, இப்படியான ஒரு வேதமா, அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறானா அப்படின்ட்டு அந்த மலை என்ன பண்ணுமா, அச்சத்தால நொறுங்கி போயிட்டு இருக்கோம். மனிதர்கள் உணர்ந்து கொள்வதற்காக இந்த வசனத்தை நான் சொல்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்படியே சொல்றான். அப்போ நம்ம உள்ளத்துல, நம்ம பாக்கெட்ல, நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு வேதமாக இன்னைக்கு இருக்குது. ஒரு காலத்துல பாக்கெட்ல எல்லாம் இருக்காது. ஏன்? மொபைல் போன் ஆப்லாம் கிடையாது. இன்னைக்கு மொபைல் போன் ஆப்ல அருமையான ஒரு விளக்கங்களோடு நம்ம கிட்டயே இது இருக்குது. இது எத்தனை பேர் எப்படி நாம அணுகி இருப்போம், நாம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு வியாபாரம் அப்படின்னா அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தொழில் அது நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்கும் என்பதை நாம முக்கியத்துவம் கொடுத்து நாம பயன்படுத்துவோம். இப்ப கூட நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா கடையில ஒரு வியாபாரம் நடக்குது, அந்த வியாபாரத்துல மொபைல் போன்ல இருந்து மெசேஜ் வருது, இவ்வளவு உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. வியாபாரம் பண்ணுவதோ தொழில் நடத்துவதோ நாம தவறு சொல்லல, அது ஹலால், அல்லாஹ் ஆக்கி இருக்கின்ற ஹலாலான முறையில நாம செஞ்சோம்னா அது ஹலால் தான். அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம மறுமைக்கு கொடுப்போம் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக திருமறை குர்ஆன் இருக்கின்றது. நாம மறந்துடக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யார் அல்லாஹ்வின் வேதத்தை ஓதி தொழுகையை நிலைநாட்டி நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கின்றார்களோ அவர்களே இழப்பில்லாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்க்கின்றார்கள். எப்படி சொல்றான் பாருங்க வியாபாரத்தை பத்தி எல்லாம் சொல்லுங்க. குர்ஆனை ஓதணுமா, தொழுகையை நிலைநாட்டணுமா, அல்லாஹ்வின் பாதையில நிறைய பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கணுமா, அது ரகசியமாக இருந்தாலும் சரி பகிரங்கமாக இருந்தாலும் சரி, இவங்க தான் இந்த உலகத்துல நஷ்டம் இல்லாத வியாபாரத்தை எதிர்பார்க்கிறாங்க. மீது எல்லாருமே நஷ்டமான வியாபாரி தான் அல்லாஹ் சொல்றான். நாம எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்கிறோம் சிந்திக்க வேணாமா? எந்த அளவுக்கு லாபத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்பதை நாம சிந்தித்தோம் சொன்னா இன்னும் டைம் இருக்கு, இன்னும் நாள் இருக்கின்றது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான நன்மைகளை கொடுக்கக்கூடியதுதான் இந்த திருமறை குர்ஆன். எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரே இதற்கு விளக்கம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, குர்ஆனை நாம டெய்லி ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம், செவி மடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் வேதத்தில் இருந்து ஒரு எழுத்து ஓதுபவர்களுக்கு, ஒரே ஒரு எழுத்து ஓதுபவர்களுக்கு ஒரு நன்மையிலிருந்து 10 கணக்கிடப்படும். ஒரு அத நாம தப்பா புரிஞ்சிக்க கூடாதான். அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பியும் சொல்றாங்க, அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து கிடையாது. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் 30 நன்மைகள் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். சாதாரண 3 வார்த்தை. அல்ஹம்து சூரா ஓதுனா எவ்வளவு நன்மை, நம்ம சிந்திச்சு பாருங்க.
இப்போ ஜும்மாவுக்கு வரோம், நாம தொழுகைக்கு வரோம். நிறைய பேர் அந்த ஒட்டக நன்மையை இழக்கக்கூடியவர்களாக இருப்போம். அவங்கெல்லாம் விட்டுருங்க. சாதாரணமா தொழுகையை நிறைவேற்றிட்டு போறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கடை வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு குளிச்சு ரெடியாகி இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம ஐங்காலம் தொழுகையா இருந்தாலும் சரி, ஜும்மா தொழுகையா இருந்தாலும் சிரமப்பட்டு தான் நிற்போம். ஆனா பாக்கெட்லயே இருக்கக்கூடிய ஒரு நன்மையின் பொக்கிஷம் நம்ம கிட்ட இருக்கு. நாம நடந்துகிட்டு போக சொல்ல ஓதலாம், கடையில வியாபாரம் இல்லாத நேரத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்க சொல்ல ஓதலாம், பல வீணான சார்ட்டுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, செல்போனை மொபைல் போனை எடுத்துட்டோம்னு சொன்னா உலகத்தையே மறந்துடக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி. அந்த நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கலாம். ஏன்? அளப்பெரிய நன்மை, பல 100 மடங்கு, பல 1000 மடங்கு நன்மை அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் மனிதனுக்கு கையில பொக்கிஷமா வச்சிருக்க. அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் இந்த திருமறை குர்ஆன். இதை நீங்க நல்ல முறையில பயன்படுத்தினீங்கன்னா உயர்ந்து நிற்பீர்கள் மறுமையில. சரியான முறையில பயன்படுத்தலைன்னா தாழ்ந்த நிலைக்கு நீங்க ஆயிடுவீங்க. எப்படியான ஒரு நிலை பாருங்க. நாம சிந்திச்சுக்கணும். அருமையான ஒரு வாய்ப்பு, எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம தவற விடலாமா? அல்லாஹுக்கு நாம உலகத்திற்காக எவ்வளவோ முயற்சி செய்கிறோம். ஆனா அதற்கான பயணத்துல கொஞ்சம் கூட தவற விடுறது கிடையாது. ஒரு இலக்க நிர்ணயிச்சத்தை அடையணும்னு சொன்னா அதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்க வேணாலும் செய்வோம். அதற்கு யார வேணாலும் சிபாரிசு எதிர்பார்த்து அவங்க வீட்டு வாசல்ல போய் நிற்போம். ஏன்? இந்த உலகத்துல நமக்கு கிடைக்குதுன்ட்டு. இந்த திருமறை குர்ஆனை நாம ஓதுறது மூலமாக, தொடர்ந்து ஓதுறது மூலமாக நல்ல முறையில ஓதிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா மறுமை நாள் திக்கு தெரியாம நாம நிற்போமே, அந்த நேரத்துல உங்களுக்கு பரிந்துரை செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். மறுமை நாள்ல எந்த பரிந்துரையுமே அன்னைக்கு இருக்காது இல்லைங்க. இஸ்லாம் அதைத்தானே சொல்லுது. ஆனா நமக்கு ஒரே ஒரு பரிந்துரை, துருப்பு சீட்டு எதுன்னு கேட்டா இந்த பரிந்துரை திருமறை குர்ஆனோடு தொடர்பு வச்சிருந்தாரு. அவருக்கு நீ யா அல்லாஹ் மன்னிப்பை வழங்கு. அதான் அவருடைய அரசு. அல் பகராவும் ஆல் இம்ரானும் போட்டி போடுவோம். என்னன்ட்டு என்னோட இவங்க தொடர்பு வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு அது போட்டி போட்டு நமக்காக பரிந்துரையை அது சொல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்படும். இன்னொரு செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த குர்ஆனை நன்கு மனனம் செய்து தங்கு தடை இல்லாமல் ஓதுகின்றார்கள்ல, சரளமா ஓதுறாங்கல்ல, இறைவனுக்கு கட்டுப்பட்ட மலக்குமார்களுடன் இருக்கின்றனர் அப்படின்ற. யார் ஒருவர் நல்ல மனனம் விட்டு எந்த நேரம் பார்த்தாலும் ஓதிக்கிட்டே இருப்பார். ஒரு சிலர் பார்த்தா மனசுக்குள்ள அவர் ஓதிக்கிட்டே இருப்பார், வேற எதுவுமே தெரியாது. ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் எப்படியாவது மனனம் செய்யணும்ட்டு. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரணும், ஓத தெரியலனாலும் ஆடியோ கேட்டு மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அவ்வளவு அழகா ஓதுவாங்க. அப்படி மனப்பாடம் செய்யக்கூடியவர்கள் சாதாரண அந்தஸ்து கிடையாதுப்பா. மலக்குனா என்ன? அவங்களுக்கு எந்த பாவமும் கிடையாது. அல்லாஹ் விட்ட கட்டளையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர்கள். அந்த அந்தஸ்துல உங்களை அல்லாஹ் வச்சிடுவான். சாதாரண அந்தஸ்தாங்க. எப்படியான ஒரு அந்தஸ்து, எப்படியான ஒரு வாய்ப்பை நாம தவற விடணுன்றத பாருங்க, சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா கேட்கிறான். உங்க உள்ளத்துல என்ன பூட்டா போட்டு இருக்குது? திருப்பவும் கேட்கிறான், சிந்திங்கன்றான். அப்போ அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கலாம். அந்தஸ்துனா சாதாரண அந்தஸ்து இல்லைங்க. உகது போர்க்களங்க, உகது போர்க்களத்துல பல பேர் சகிதாய் இருக்கக்கூடிய நேரத்துல இறுதியாக அவர்களை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு தருணம். ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இவங்களை எப்படி அடக்கம் செய்யணும், போர்க்காலத்துல நம்ம சுனாமி மாதிரியான காலத்துல பெரிய பள்ளம் தோண்டி எல்லாத்தையும் வரிசையா வச்சு தனித்தனியெல்லாம் வைக்க மாட்டாங்க, ஒன்னா வச்சு அடக்கம் செய்வாங்க. அத மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களங்கள்ல குழியை தோண்டி இருவராக அடக்கம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அவங்க 2 பேருக்கும் ஒரே கஃனிடுவாங்க. அதுல அந்த குழியில, அந்த உட்குழியில யார முதல்ல அடக்கம் செய்வார்கள் என்று சொன்னால்
அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்களாம், இவங்கள யாரு குர்ஆன நல்லா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து ஃபர்ஸ்ட் ஆயிடுது. ரெண்டாவது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களை அடக்கம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை வச்சிட்டு இவர்களுக்கு மறுமை நாளில் நானே சாட்சியா இருக்கிறேன்னு உஹது போர் காலத்துல சொன்னாங்கன்ற செய்தியை பார்க்கலாம். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எவ்வளவு பெரிய அந்தஸ்து பாருங்க. நாம குர்ஆனை ஓதனா நமக்கு எவ்வளவு பெரிய இந்த உலகத்தை காட்டிலும் மறுமையில் எவ்வளவு பெரிய கிரேட் இருக்கின்றது என்பதை ஹதீஸ் மூலமாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தியா இருக்குது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குர்ஆனை படித்து நல்ல முறையில் பக்குவப்பட்ட மனிதர்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள முக்கியத்துவத்தை சொல்றாங்க பாருங்க. உங்கள யாரா தொழுவ நடத்தணும்னு சொன்னா யார ஃபர்ஸ்ட் நிக்க வைக்க சொல்றாங்க? யார் ஒருவர் நல்ல முறையில குர்ஆனை தெரிந்து வைத்திருந்தால் அவருக்கு முதலிடம் கொடுங்க. அவங்க தான் தலைமை தாங்கி தொழ வைக்க வேண்டும் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். இன்னொரு செய்தியில பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்டா, மக்கா வெற்றி கத்தி இன்றி ரத்தம் இன்றி இலகுவாக நடந்துடுச்சு. அந்த மக்கா வெற்றியின் போது சில சஹாபாக்கள் அன்னைக்கு எப்போ மக்கா போர் முடியும், நாம இஸ்லாத்தை ஏத்துக்கலான்ட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்கல்ல, அத மாதிரி பெருங்கொண்ட கூட்டம் அன்னைக்கு இருந்தது. அந்த வெற்றிக்கு பிறகு நிறைய பேர் கூட்டமாக இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அதுல அம்ரு பின் சலமா என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார், எங்க வாப்பாவும் எங்க கோத்திரமும் அந்த நேரத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை போய் பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தொழுகை முறையை சொல்லி தராங்க. எது முக்கியம் ஒரு மனுஷனுக்கோ அதை சொல்லி தராங்க. உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும், யார் ஒருவர் குர்ஆனை அதிகமாக தெரிந்து வைத்திருக்கின்றார்களோ அவர்கள தொழுகை நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுல இங்க யாரு அதிகமா குர்ஆன் வசனத்தை மனப்பாடம் செஞ்சவங்க அப்படின்ற வரிசையில பார்த்தா எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். அவர் சொல்ற அம்ரு பின் சலமா, நான் தான் அவங்க இருக்கிறவங்களே அதிகமாக குர்ஆனை மனனம் செஞ்சவங்க. எப்போ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்க. சந்திச்ச சில நாட்களிலேயே அவருக்கு எப்படி இவ்வளோ குர்ஆன் வசனங்கள் இந்த வயசுல கிடைக்குது, மனனமா கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு, மதீனால இருந்து மக்காவுக்கு வியாபார கூட்டம் வருவாங்கல்ல, அவங்க கிட்ட அவங்க ஓதுறதுல நான் செவிமா தாழ்த்தி கேட்டு நான் தெரிந்து கொண்டேன். இதுதான் விஷயம். ஒருத்தர் வியாபார கூட்டமா வராங்க, வர்றவங்க சும்மா இல்லை. அவன் பார்த்தா எத்தனையோ ஒரு முக்கியமான இடத்துல போய் பார்த்தா கூட செல்போனை எடுத்துக்கிட்டு காமெடிகளை பார்க்கறதும், இவன் எவனோ பைத்தியக்காரன் போடுற ரீலை பார்த்துக்கிட்டோம், தேவையில்லாத சாக்கடைகளுக்குள்ள நுழைந்து மனித சமுதாயம் வீணாகக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை எப்படி பாருங்க. அவங்க குர்ஆனை ஓதுவாங்களாம், அதை இன்னொருத்தர் செவி மடுப்பாராம், அதை செவி மடுத்து நான் திருமுறை குர்ஆனை அதிகமாக மனனம் செய்து வைத்தேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து அவங்க கிட்ட கூட அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்தில் தொழுகையை நடத்துவார்கள். நான் சில நேரங்கள் இணைந்து இருப்பேன், சில நேரம் கண்ணு மூடிக்கிட்டு படுத்துன்னு இருப்பேன். நான் முருகமான நபி மொழிகளை அதிகமான மனனம் இடக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். அந்த அளவுக்கு 49வது அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயம் சூரத்துன் நாஸ் வரணும் அவங்க என்ன பண்ணாங்க, மனனம் செய்தார்கள் என்று பார்க்க முடியுது. அப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஏராளமான நன்மை, மறுமையில் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நாம இழக்கக்கூடியவர்களாக இருக்கலாமா? இதற்கு வயசு தடை இருக்குதா? குர்ஆனை கத்துக்கிறதுல எதனா வயசுக்கு தடை இருக்குதா? அல்லாஹ் இலகுவாக்க ஆக்கியிருக்காங்க. நாம முயற்சி செஞ்சா நமக்கு கிடைக்கும். அப்படி முயற்சி செய்யணுன்றதுக்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எல்லாருக்கும் 1ல இருந்து 10 யார் திக்கி திக்கி தட்டு தடுமாறி ஓதுறாங்களோ அவங்களுக்கு 2 மடங்கு கூலின்ட்டாங்க. ஏன்னா நாம திக்கி திணறியாவது ஓத கத்துக்கணுமா? எவ்வளவு கருணை பாருங்க அல்லாஹ். அந்த கருணையை நம்ம வீணடிக்கலாமா?
இங்க பள்ளிவாசல்ல ஆலிம் இருக்கிறாரு, அவர் சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் ஓதி தருவேன்னு சொல்லுவாரா? முயற்சி எடுத்தால் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிகள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹைரும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்கள சிறந்தவங்க யார் தெரியுமா? குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் சிறந்தவர். ஏன்? நிறைய கத்துக் கொடுக்கணுமா, நிறைய நாம ஓதணுமா, வயது வித்தியாசம் கிடையாது, ஆண் பெண் பாகுபாடு கிடையாது, குர்ஆன்ல எல்லாருக்கும் வரும். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய குர்ஆன் ஓத தெரிந்த பெண்களை தொடர்பு கொண்டு நான் குர்ஆனை கத்துக்கணும். இணையதளத்துல நிறைய கற்றுத்தர்ற வீடியோலாம் இருக்கு, அதையெல்லாம் பார்க்கலாம். பார்த்து நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், அந்த அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த திருமறை குர்ஆன்ல இருக்கின்றது, அதிகமான நன்மை இருக்கின்றது. இந்த திருமறை வசனத்தை நாம் படிப்பதோடு நாம அதை செவித்தாழ்த்தி கேட்க வேண்டும் என்று திருமறை சொல்லுது. குர்ஆன் ஓதப்படும் போது அதை செவிமடுத்து நீங்க கேளுங்க, சும்மா இருக்காங்க, வாய் மூடிக்கிட்டு இருங்க. குர்ஆன் வசனம் ஓதும், நம்ம பாட்டுன்னு பேசிக்கிட்டு இருப்போம். வாயை மூடிக்கிட்டு இருங்க, காதை கொடுத்து கேளுங்க, நீங்க அல்லாஹ்விடம் அருள் செய்யப்படுவீர்கள். நாம சாதாரணமா அதை கடந்துட்டு போக முடியாது, அல்லாஹ்வுடைய அருள் வேணும்ல, அது இருந்துட்டா போதுமே. அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இந்த திருமறை குர்ஆன் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதெல்லாம் விட இன்னைக்கு நாம வாழக்கூடிய நேரத்துல பல கஷ்டங்கள், பல தொல்லைகள், பல சங்கடங்கள் ஷைத்தானால நமக்கு ஏற்படுது. நல்லா போய்கிட்டு இருப்போம், ஷைத்தான் வழி கெடுத்துட்டான் என்ன அப்படின்னு நாமளே சொல்லுவோம், நம்ம பிள்ளைகளை சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு விதத்துல ஷைத்தானுடைய தாக்கத்தை பற்றி நாம பல்வேறு விதத்துல பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளை நீங்க மண்ணறையாக்கிடாதீங்க, கபரஸ்தானாக நீங்க ஆக்கிடாதீங்க. எந்த வீட்டுல சூரத்துல் பகரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுறான். நம்ம அனுதினமும் வீட்டுல அல் பகரா அத்தியாயத்தை ஓதுனா என்ன ஆகும்? நம்ம வீட்டுக்குள்ள ஷைத்தானுடைய தாக்கம் இருக்காது, நம்ம குடும்பத்தார்கிட்டயே அந்த தாக்கம் இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வாக்கை நிகர் பொய்யாகும். நாம சிந்திச்சு பார்க்கணும். இன்னொரு அம்சத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க படுக்கைக்கு வீட்டுல போய் படுக்கிறீங்களா, அப்போ படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துல் குர்சி என்ற அந்த அத்தியாயத்தை ஓதுங்க, அந்த வசனத்தை ஓதுங்க. ஆயத்துல் குர்சி என்ற அந்த வசனத்தை நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா உங்களுடன் பாதுகாவலராக ஒரு மலக்கு வானவர் இருந்துகிட்டே இருப்பாரு. நைட்ல படுக்க போற நேரத்துல கரெக்டா அலாரம் அடிச்ச மாதிரி ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு நாம படுத்தோம்னு சொன்னா நம்ம கூட யாரு ஃப்ரீயா ஒரு செக்யூரிட்டி எல்லாம் ஏற்படுத்துறான். மலக்குமார்கள் நம்ம கூடயே இருப்பாங்க. எப்ப எது வரணும்? காலையில ஃபஜர் தொழுகைக்கு அந்த அழைப்பு வர்ற வரணும், நம்ம எழுந்துக்கிற வரணும், நம்ம கூடயே அவங்க இருப்பாங்க. அதனால ஷைத்தான் உங்களை நெருங்கவே மாட்டான்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எப்படி பாருங்க, வாழ்க்கையில எல்லா அம்சத்திலையும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த குர்ஆன் இருக்கின்றது. இந்த குர்ஆனை நாம உள்ளத்துல வைத்திருப்போம், அதை நாவல மொழியறதுக்கு கூட நம்மளால முடியல. அதனுடைய வசனங்களை ஓத மறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம், அந்த வசனத்தின் பிரகாரம் செயல்படாதவர்களாகவும் இருக்கின்றோம். நம்ம சிந்திக்கணும், செயல்படணுமா வேணாவாங்க? நேர்வழின்னு சொல்லிட்ட பிறகு அவனுடைய வாழ்வு சீராகும், நேரான பாதையை அடைவான் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொற்ப கால உலக வாழ்க்கையில் இனி வருங்காலங்கள்ல என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னவா இருக்கும்? குர்ஆனோடு தொடர்பு படுத்தியதாகவே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை திருக்குர்ஆனாகவே இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள். அப்படியான ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கையும் திருமறை குர்ஆனாகவே இருந்தது என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அப்பேற்பட்ட வெற்றியை அடைந்து சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல நாயன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الله أكبر الله أكبر